பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி ராமதாஸை அதிரடியாக நீக்கம் செய்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். பாமகவினுடைய நிறுவனர் மற்றும் தலைவராக இனி நானே செயல்படுவேன் என்று ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பாமகவினுடைய செயல் தலைவராக அன்புமணி ராமதாஸ் செயல்படுவார் என்று ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இந்த நீக்கம் ஏன் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன என்றும் அதை ஒவ்வொன்றையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது என்றும் ராமதாஸ் கூறியிருக்கிறார். 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு இளைஞர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு இருப்பதால் அந்த பொறுப்பை, அதாவது நிறுவனர் மற்றும் தலைவர் பொறுப்பை நானே எடுத்துக்கொள்கிறேன் என்று ராமதாஸ் கூறியிருக்கிறார். கூட்டணி தொடர்பான முடிவுகள் இதனால் ஏற்பட்ட ஒரு கசப்புகள் தான் இதற்கான காரணமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் மக்களவை தேர்தலை பொறுத்தவரையில் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பொழுது பாமக எந்த கட்சியோடு கூட்டணி அமைக்கும் என்ற கேள்வி இருந்து வந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுகவுடன் இணக்கமான ஒரு கூட்டணியையே ராமதாஸ் விரும்பியதாக கூறப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு பார்த்தால் பாஜகவுடைய கூட்டணி என்பது உறுதியானது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுகவுடன் கூட்டணியா பாஜகவுடன் கூட்டணியா என்ற கேள்வியே அங்கு மாறிய நிலையில் அதற்கு பிறகு இளைஞரணி தலைவர் பொறுப்பிலே ஒரு சிக்கல் எழுந்தது. பாமக இளைஞர் சங்க தலைவர் நியமனத்தால் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியும் கருத்து முரண்பாடும் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே ஏற்பட்டது. ஏனென்றால் ராமதாசனுடைய பேரன் முகுந்தனுக்கு அப்பொழுது இளைஞரணி தலைவர் பதவி வழங்கப்பட்டது. கட்சிக்கு சேர்ந்த 4 மாதத்தில் பதவியா என்று அன்புமணி ராமதாஸ் வெடித்தார். அது மிகப்பெரிய ஒரு கருத்து மோதலாக எழுந்தது. அதற்கு பிறகு அவர் அன்புமணிக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று ராமதாஸ் அறிவித்த நிலையிலும் தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் குறுக்கிட்டார். யார் எனக்கா என்று அவர் கேள்வி கேட்டார். ராமதாஸ் ஆமாம் என்றார். இதனால் கூட்டத்தில் பெரிய சலசலப்பு ஏற்பட்டது. இது டிசம்பர் மாதம் ஏற்பட்ட ஒரு செய்தியாக, ஒரு மோதலாக, முரணாகவே இருந்து வந்தது. கட்சிக்கு 4 மாதம் ஆனவரை எப்படி இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை கொடுப்பது என்கிற கேள்வியை அன்புமணி தொடர்ந்து எழுப்பிய நிலையில் நல்ல அனுபவசாலிக்கு அந்த பொறுப்பை கொடுங்கள் என்று ராமதாசிடம் வேண்டுகோள் கொடுத்தார். முகுந்தன் பரசுராமனுக்கு வேறு ஏதாவது பதவி கொடுங்கள் என்று அவர் கூறியிருந்தார். இப்போது பேசும்போதும் கூட நான் அதைத்தான் கூறினேன் என்று தொடர்ந்து அவர் கூறிய நிலையிலே களத்தில் நல்ல ஆட்கள் இருக்கிறார்கள், திறமையானவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வாய்ப்பையும் பொறுப்பையும் வழங்க வேண்டும் என்று அன்புமணி ஆவேசமாக பேசினார். யாராக இருந்தாலும் நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும். நான் சொல்வதை கேட்கவில்லை என்றால் யாரும் இந்த கட்சியிலே இருக்க முடியாது. இது நான் உருவாக்கிய கட்சி என்று ராமதாஸ் அப்போது கொதித்து எழுந்தார். நான் சொல்வதை கேட்க முடியாவிட்டால் யாருமே இனி இந்த கட்சியிலே இருக்க முடியாது என்று கூறினார். அரங்கத்தில் இருந்தவர்கள் அப்போதெல்லாம் கரவொலி எழுப்பி விசிலடித்து ஆரவாரம் செய்த காட்சிகள் கடந்த டிசம்பர் மாதம் அரங்கேறியது. அதற்கு பிறகு அந்த மோதல் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி விரிசல் விலகியது என்று எதிர்பார்த்த நிலையிலே இப்பொழுது மீண்டும் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு எந்த கட்சியினுடைய கூட்டணியில் இருப்பது என்ற கேள்வி பாமகவுக்குள்ளே எழுந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் அன்புமணிக்கான ராஜ்யசபா சீட் எந்த கட்சியிலிருந்து பெறப்படும் என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. பாஜகவுடன் கூட்டணியா, அதிமுக தலைமையிலா பாமக இணையுமா, இப்படிப்பட்ட யூகங்களுக்கு மத்தியில் இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருகின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே ஒரு மோதல் முற்றி இருப்பதற்கான ஒரு முன்னோட்டமாக, அது வெளிப்படையான ஒரு அறிவிப்பாக இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற அறிவிப்பை பார்க்க முடிகிறது. இனி செயல் தலைவராகத்தான் அன்புமணி செயல்படுவார் என்றும் நிறுவனர் மற்றும் தலைவராக நானே செயல்படுவேன் என்றும் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு இந்த மாற்றம் நடந்திருப்பதாகவும் இளைஞர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு தன்னிடம் இருப்பதாகவும் ராமதாஸ் கூறியிருக்கிறார். தைலாபுரத்திற்கு பாமக நிர்வாகிகள் ஒவ்வொருவராக அங்கே கூடி குழுமுவதற்கான காட்சிகளை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள், பாமகவில் இருக்கின்ற இந்த மோதல் முரண்கள் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று தெரிவதில்லை. 2016 சட்டப்பேரவை தேர்தலின் போதே பாமகவினுடைய முதல்வர் வேட்பாளர் அன்புமணி என்று குறிப்பிட்டு அவருக்கான அடையாளங்கள், அவருக்கான பிராண்ட் என்பது பெரிய அளவிலே பிரதானப்படுத்தப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடந்த 10 ஆண்டுகளாக அன்புமணியுடைய செயல்பாடுகள் தீவிரமாகவும் வீரியமாகவும் இருந்து வந்த நிலையில் இப்பொழுது இளைஞர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு தனக்கு இருப்பதாக ராமதாஸ் அறிவித்திருப்பதன் மூலமும் தலைவர் பொறுப்பில் இருந்து அன்புமணியை நீக்கி இருப்பதன் மூலமும் பாமக மிகப்பெரிய ஒரு பிளவை சந்திக்கிறதா, அல்லது பாமகவில் இருக்கின்ற பிரச்சனைகளை, பிளவுகளை, ஏற்கனவே இருக்கின்ற விரிசல்களை சரிப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட அறிவிப்பு வெளியாக இருக்கிறதா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆனாலும் ராமதாசினுடைய இந்த அறிவிப்பு என்பது பாமகவினர் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அன்புமணி இனி என்ன செய்ய போகிறார், அன்புமணியுடைய பதில், ரியாக்ஷன், செயல்பாடுகள் என்னவாக இருக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.